என் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல கணவர், 2 அன்பான குழந்தைங்க. ஆனா புகையில எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. இப்ப இந்த பரவக்கூடிய கேன்சரை என் முகத்துல இருந்து வெட்டி எடுத்தாகணும். இப்ப எதுவுமே முன்ன மாதிரி இருக்காது. புகையில என் வாழ்க்கையை நாசமாக்கிடுச்சு. கெய்னி, குட்கா, புகையிலை, ஜர்தா, பான் மசாலா உங்கள் வாழ்க்கையை சீரழித்துவிடும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். குடித்துவிட்டு வாகனம் ஓட்டாதே. இதே வீட்டில் தமிழ் எனக்காக வருத்தப்பட்ட நாட்களும் உண்டு. நான் அவளை பார்க்கும்போது ஒரு மாதிரி இனம் புரியாத ஆனந்தம். வர்றே வா. அவளை நான் பார்க்காத நாளே இல்லைடா. ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் எல்லா நாளுமே அவளை தேடி போய் பார்த்தேன். அண்ணிய கடைசியா எப்ப பார்த்த? அப்புறம் என்னாச்சு? அண்ணி இப்ப எங்க? திடீர்னு ஒரு நாள் அவகிட்ட என் லவ் சொல்லலான்னு போகும்போது அவள் கேட்குற நிலைமையில கூட இல்லை. என்னாச்சுண்ணா? ஊர்க்காரங்க எல்லாரும் ஒன்றா போயிட்டுருக்கீங்க. யாருக்கு என்னாச்சு? பிறக்க போகிற நேரத்தை கூட நம்ம குத்து மதிப்பாக கணிச்சு போடலாம். ஆனால் இந்த கிறங்க பிடிச்ச சாவு எப்போ வரும்னு யாருக்குமே தெரியலையப்பா. நம்ம பச்சை முத்து இருக்கிறானுல்ல, அவ பிள்ளை மருந்து குடிச்சிட்டாப்பா. பச்சை முத்தா? யாருன்னு தெரியலீங்களே. அந்த ஆளை தெரியுது பாரு, மஞ்ச வீடு. அவர் பொண்ணு தான். அதுக்கு ஆயுசு அவ்வளவுதான். பாவி மக. என்னண்ணா சொல்கிறீங்க? நேற்று தான் அந்த பொண்ணை பார்த்தேண்ணா.
கடைசி வரைக்கும் என் கூட இருப்பான்னு நினச்சி என்னை தவிக்க விட்டுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் லவ்ன்ற போர்ஷனே இல்லை. ஏதோ ஒரு பதட்டத்தில் என்ன மீறி நிமிலன் கிட்ட நாம 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கோன்னு சொல்லிட்டேன். அன்னைக்கு அவன் கேட்டப்பவே உண்மையை சொல்லியிருந்திருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். நிமிலன் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. ஹலோ, ஏடா அறிவில்ல உனக்கு? எத்தனை தடவை உனக்கு ஃபோன் பண்றது? ஃபோன் அடிச்சா ஃபோன் எடுக்க மாட்டியா? சாரிடி, அண்ணன் வீட்டில் இருந்தான், அதான் எடுக்க முடியல. உன் சாரியை தூக்கி குப்பையில போடு. சாரிடி, வேணும்னு யாராவது எடுக்காம இருப்பாங்களா? இப்போ கூட நான் மேலே வந்து தான் பேசிட்டு இருக்கேன். டெய்லி ஏதாவது ஒரு கதை சொல்லாத. உனக்குலாம் எதுக்குடா லவ்? உன் அண்ணன் நிமல் இருந்தா என்ன? ஏன் கூட குடும்பம் ஷார்மி, நடத்த நான் போறியா? சொல்றத நான் கேளு. குடும்பம் நடத்த போறியா? நீ ஏன் இப்படி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? ஹலோ, ஷார்மி, எனக்கு கேக்குது. நீ நடிக்காத. ஷார்மி, பேசு. நான் சொல்றத கொஞ்சம் ஸ்டாப் இட். இப்படியே இருந்தா உனக்கு எனக்கு செட்டே ஆகாது. இனிமே எனக்கு கால் ஏன்டி பண்ணாத. நீயும் இப்படி breakup பண்ற? பண்ணிக்கோ. பை. ஏ தமிழ், ஆ, தமிழ், ஃப்ரெண்டு கால் பண்ணா, பேசிட்டு இருந்தேன். வரேன். ஒரு இம்பார்ட்டன்ட் கால், நான் அதான் பேசிட்டு இருந்தேன். நீ எதையும் என்கிட்ட மறைக்கிற. அதெல்லாம் எதுவும் இல்லைண்ணா. நான் உன் அப்பா இல்லைடா. சொல்லு, அந்த பொண்ணு பேர் என்ன? ஷார்மி. என்ன ஏன் சார் இங்கே வர சொன்னீங்க? என்ன சார் இதெல்லாம்? சார் வந்தோடனே எல்லாத்தையும் சொல்லிடணுமா? போய் உட்காருப்பா, எஸ்ஐ கூப்பிடுவாரு. சார், சார், எப்பா உன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கப்பா. என் மேலே யார் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? யோ, சும்மா கேட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்காத. எஸ்ஐ வந்து சொல்லுவாரு, அது வரைக்கும் வாயை மட்டும் உட்காரு. அவன் பண்ண வேலை எங்கே கொண்டு வந்து விட்டுருக்கு? ஆரம்பித்து அந்த செயின்ட் கேஸ் என்ன ஆச்சு? விசாரிச்சுட்டு இருக்கோம் சார். அவன் உண்மையை ஒத்துக்க மாட்டேங்கிறான் சார். தேவையே இந்த இல்லை. ஸ்டேஷனில் 10 வருஷமா குப்பை கொட்டிட்டேன். ஒரு அக்யூஸ்ட் ஸ்டேஷனில் வச்சு எப்படி விசாரிக்கணும், அவங்ககிட்ட எப்படி உண்மையை வாங்கணுங்கிற அறிவு கூட உனக்கு இல்லை. என்னையா நீ பா. தம்பி வா. சார், என் மேலே யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நல்லா தான் நடிக்கிற நீ. அந்த பொண்ணு ஷார்மி எங்கே ஒழிச்சு வச்சிருக்க? யார் அவங்க? எனக்கு அவங்களுக்கு என்ன சார் சம்மந்தம்? ஏய், நான் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் நீ கேட்டுட்டு இருக்க. ஒழுங்கா உண்மையை சொன்னா நீ வீட்டுக்கு போயிடலாம், இல்லைன்னா தொலைச்சி விடுவோம். தொலைச்சி என்ன சார் இது அநியாயமாக இருக்குது? ஃபார்மல் என்கொயரி தான் சார் வர சொன்னீங்க. இப்போ என்னென்னமோ சொல்லி மிரட்டுறீங்களே சார். அந்த பேரில் எனக்கு யாரையுமே தெரியாது சார். நிஜமா என்னை நம்புங்க சார். யோ, அந்த பொண்ணு ஃபோட்டோ அவன்கிட்ட காட்டியா? தம்பி இந்த பாரா, அந்த பொண்ணோட அம்மா உன் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஏதோ சொல்கிறீங்க, ரொம்ப பயமாக இருக்குது சார். என்னன்னு சொல்லுங்கள் சார். நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வர்றதுக்குள்ளே அந்த பொண்ணை எங்கே வச்சுருக்குங்க சொல்லிவிடு, அதான் உனக்கு நல்லது. புரியுதா? யோ ஏட்டையா, பையன் உண்மையை சொல்கிறானா என்னன்னு பாருங்கள், இல்லைன்னா உள்ளதில்லே எப்படி உண்மை வாங்க முடியுமோ அப்படி வாங்க.
பாவமா இருக்குங்க சார். யோ கம்ப்ளைண்ட் பண்ண பொம்பளைக்கு டெல்லி வரைக்கும் செல்வாக்கு இருக்கியா? இன்னைக்கு நைட்டுக்குள்ள அந்த பையன்ட்ட உண்மையை நம்ம வாங்கலைன்னா அந்த பொம்பளைக்கு இருக்க செல்வாக்கை வச்சு சார் வேலை தாங்க சார் முக்கியம். தம்பி உண்மையை சொல்லிடு, இல்லைன்னா அநியாயமா அடி வாங்கி செத்துருவேன். சரி, எத்தனை வாட்டி கேட்டாலும் என் பதில் இதுதான். எனக்கு அந்த பொண்ணு யாருன்னே தெரியாது சார். இது சரி வராது. யோ மாரிமுத்து, முதல்ல லாக்க பத்தற இவனை தூக்கி உள்ள வச்சா ஆட்டோமேட்டிக்கா எல்லா உண்மையும் வெளியே வரும். என்ன சார் இதெல்லாம்? சார் 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 வேணாம் சொல்லுங்க சார். சார் 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 வேணாம் சொல்லுங்க சார். சார் சார் நான் எந்த தப்பு பண்ணல சார். சார் 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 நான் சொல்கிறத கேளுங்க சார். நான் எதுவும் பண்ணல சார். சார் 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 நான் சொல்கிறத கேளுங்க சார். சார் ஏய் சார், ஏதோ இன்ஸ்பெக்டர் நல்லவருங்கிறதுனால நீ உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இல்லைன்னா தோற வச்சு தொங்க விட்றாரு. ஒழுங்கு முறையாக உண்மையை ஒத்துக்க, அதான் உனக்கு நல்லது. இல்லைன்னு வையே சார் நான் எந்த நீ தப்பு ஸ்டேஷன் விட்டு வெளியே போகவே முடியாது. பார்த்து கூட்ட வேணாம்னு சொல்லுங்க சார். சார் 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 கொஞ்சம் விட சொல்லுங்க சார். சார் உனக்கு அப்பவே சொன்னேன், கேட்டியா? உங்களுக்கெல்லாம் வாயில சொன்னா சொல்லுங்க புரியாதுடா. சார். இப்படி பண்ணுறீங்க சார்? என் குடும்பத்தில் இது வரைக்கும் யாருமே ஸ்டேஷன் ஹவுஸில் மீச்சது இல்லை சார். என்ன போய் இப்படி உட்கார வச்சிட்டீங்களே சார். இங்கே வரவன் பாதி பேர் அந்த கதை தான்டா சொல்கிறான். ஆளப்பாரு. சார் 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 கொஞ்சம் திறந்து விட்டு போக சொல்லுங்க சார். சார் 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 திறந்து விட்டு போங்க சார். சார் 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 திறந்து விடுங்க சார். சார் சார் எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை சார். சார் ஐயா வருவாரு சார் நான் சொல்றது ஏன் சார் நம்ப மாட்டேன்றீங்க? யாரோ செஞ்சதுக்கு ஏன் சார் என்ன இப்படி பண்றீங்க? நான் சொல்றதை நம்புங்க சார். சார் நான் சொல்றதை நம்புங்க சார். சார் சார் இப்படி புரிஞ்சுக்காம பண்றீங்க சார். சார் நான் சொல்றது ஏன் சார் நம்ப மாட்டேன்றீங்க? நான் சொல்றதை கூட கேட்கவே மாட்டேன்றீங்க. முடியல சார். சார் சொல்றதை கேளுங்க. இன்னும் அவனை கொஞ்சிட்டு இருக்கீங்க? நாலு மிதி மிதிச்சா சொல்ல போறான். உங்களால முடியலன்னா சொல்லுங்க சார், நான் பாத்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க மேடம். இன்னும் ஒரு மணி நேரத்தில் தகவல் சொல்லிடுறோம். நல்ல தகவலாகவே இருக்கும். நீங்கள் தைரியமாக போங்க. டேய் பொறுக்கி, என் பொண்ணு என்னடா பண்ண? உண்மையை மட்டும் சொல்லாம இரு. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இப்ப நீ மட்டும் உண்மையை சொல்லாம இரு. உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. வலிக்கு சார். சார் உண்மை சொல்லுங்க சார். சார் உண்மை சொல்லுங்க. சொல்றான். ப்ளீஸ் சொல்ல போறேன் இல்லையா? ப்ளீஸ் சார். உடச்சு போட மாட்டேன். எவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டதெல்லாம் நான் பண்ணல. அவன் பேர் தமிழ், என் பேர் நிமரன். எனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் இது வரைக்கும் அந்த பொண்ணை ஒரு வாட்டி கூட பார்த்ததே இல்லை. தம்பிக்கு அடி பத்தலை நினைக்கிறேன். என்னடா இன்னும் வேணுமா? வேணாம் சார். நான் சொல்கிறேன் சார். அந்த பொண்ணோட ஃபோட்டோவை நான் ஒரே ஒரு தடவை பார்த்துருக்கேன். உட்காருங்க சார். தம்பி மிஸ்ஸிங் சார். பேரு தமிழ். எப்ப இருந்து காணோம்? சார் நேற்றுலேருந்தே மிஸ்ஸிங் சார். கடைசியா எங்க போறேன்னு சொன்னாரா? சார் நேற்று அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட தான் ட்ரெக்கிங் போகிறேன்னு சொல்லிட்டு போனான் சார். ஒசூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு இடத்துக்கு தான் ட்ரெக்கிங் போயிருக்கான் சார். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கா? இதுக்கு முன்னாடி அவன் இப்படி போயிட்டு திரும்பி வராமல் இருந்ததே இல்லை சார். இதான் ஃபர்ஸ்ட் டைம் சார். அவனுக்கு ஏதோ ஒன்று ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப பதட்டமாக பேசினான் சார். அவன் பேசினது எதுவுமே புரியல சார். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லார்கிட்டையும் பேசிட்டேன். நேர்லையும் போய் தேடி பார்த்துட்டேன் சார். எங்கே தேடியும் கிடைக்கல சார். அவனுக்கு கால் பண்ணாலும் நெட்வொர்க் ரீச் ஆக மாட்டேங்குது சார். ஒரு டைம் அட்டன் பண்ணிட்டு ஹெல்ப் பண்ணான்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டான் சார். என்னன்னு தெரியல, ஏதோ பெரிய ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் சார். கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்க சார், ப்ளீஸ் சார். உன் தம்பிக்கு லவ்வுன்னு ஏதாவது? ஒரு பொண்ணுகிட்ட அடிக்கடி பேசிட்டு இருப்பான் சார். ஆனால் அது கேர்ள் ஃப்ரெண்டா இல்லையான்னு தெரியல சார். அந்த பொண்ணோட பேரு கூட ஷார்மி சார். பொண்ணோட போட்டோ இருக்கா? அந்த பொண்ணோட ஃபோட்டோ கூட என் ஃபோனில் தான் சார் இருக்கு. ஹார்ட் காப்பி எதுவும் இல்லை சார் என்கிட்ட. ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு அந்த பொண்ணோட போட்டோவையும் கொடுத்துருப்போம். சரிங்க சார், நான் கொடுத்துறேன் சார். சார் இந்த கேஸை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு எப்படியாவது என் தம்பியை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். ஒரு பிரிண்ட் எடுத்து கொடுத்துட்டு போயா? கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க சார். என்ன பண்ணலாம்னு சரிங்க பார்க்கலாம் சார். சரி கிளம்பு. நான் வரேன் சார். அவ்வளோதான்.
அந்த பொண்ணுக்கு எனக்கு இருக்க சம்மதம் வேறு எதுவுமே இல்லை. மேடம், எவ்வளோ அடித்தாலும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான் மேடம். இதுக்கு மேலே அடித்தா செத்துருவான். நீங்கள் தான் எப்படியாவது அவன்கிட்ட உண்மையை வாங்கணும் மேடம். இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர் சார், என்னை எங்கே சார் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க சார்? நிமிலன், calm down. இன்ஸ்பெக்டர் சார், சார், என்னை எங்கே சார் தூக்கிட்டு வந்திருக்கீங்க? பேசுங்க சார். சார், நிமிலன், நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். நாங்க உங்களை ஒன்றும் பண்ண மாட்டோம். பேசுங்க. ஐ எம் டாக்டர் கோமலா தேவி, சைக்காட்டிஸ்ட். ப்ளீஸ். இப்போ என்ன ஹிப்னடைஸ் பண்ண போகிறீங்களா? நான் செய்யாத கொலையை என்னை ஒத்துக்க சொன்னால் எப்படி மேம் நான் ஒத்துக்க முடியும்? ஒரே ஒரு தடவை தான் அந்த பொண்ணோட ஃபோட்டோவே நான் பார்த்துருக்கேன். உங்களை பற்றி விசாரிச்சதுல உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க ஒரே பையனை கேள்விப்பட்டோம். அது போய் எனக்கு தம்பி இருக்கிறான், அவன் பேர் தமிழ். மேடம் மேடம் போய் சொல்கிறேன் மேடம். கன்ஃபார்மாக இவன் தான் அக்யூஸ்ட் மேடம். ப்ளீஸ் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. நான் கோஆப்ரேட் பண்ணுறேன். ஓகே ஓகே, ரிலாக்ஸ். எனக்கு இப்போ 18 வயசு. மதுரையில் இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு நானும் என் ஃப்ரெண்டும் வெளியே வந்துட்டு இருந்தோம். என் கூட படித்த பொண்ணு பேர் கலையரசி. தாமிரசெல்வியும் கலையரசியும் கூட வந்துட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு யாரோ பிளாக் ஸ்கார்பியோவில் வந்தாங்க. ஏதோ அவங்க அப்பா வாங்கின கடனை கொடுக்கலன்னு சொல்லி யாரோ அவளை கடத்திட்டு போனதை சொன்னாங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டேன். ஆனால் யாருமே கூட வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. காலேஜில் நடந்ததெல்லாம் என் அம்மா அப்பாட்ட சொன்னேன். அவங்களும் ரொம்ப வேதனைப்பட்டாங்க. என் அப்பா அடிக்கடி பூனைக்கு யாராவது மணி கட்டணும்னு சொல்லுவார். இந்த வார்த்தையை நாம் எல்லாருமே சொல்கிறோம். ஏன் அது நம்மளாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்க மாட்டோம். கொஞ்ச நாள் கழித்து நியூஸ் பேப்பரில் தாமிரசெல்வி தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு நியூஸ் வந்துச்சு. என்னோடய கோபம் கட்டுக்கடங்காமல் இருந்துச்சு. ஆனால் எங்கள் அம்மா அடிக்கடி சொல்கிற வார்த்தைங்க, எங்களுக்கு நீ ஒரே பையன்டா, எந்த வம்புக்கும் போகாத, நாங்கள் வாழ்கிறதே உனக்காக தான். அந்த வார்த்தை என்னை கட்டி போட்டுருச்சு. இந்த சம்பவம் நடந்து ஒரு 2-3 மாதம் இருக்கும். நாங்கள் ஜூனியர்ஸ் சீனியர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் விளையாடிட்டு இருந்தோம். யாரோ 4-5 பேர் வந்து இங்கே ராம்குமார் எவன்டான்னு கேட்டாங்க. எல்லாரும் அவனை கை காட்டினாங்க, என்ன தவிர. அடுத்த நொடி அவனை அடித்து மூஞ்சி முகரையே உடைச்சிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வேணான்னு கெஞ்சினோம், ஆனால் விடலை. என்ன காரணம்னு கேட்டால் ராம்குமாரும் கலையரசியும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணை விக்டர்னு ஒருத்தன் ரொம்ப நாளாக ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்தான். இவங்க ரொம்ப நாளாக லவ் பண்ணுறதை பார்த்து ஒரு நாள் அவன் கடுப்பாகி ராம்குமாரை ஆளை வச்சு அடிச்சிட்டான். ஆனால் அவ்வளோ நடந்தும் 2 பேரும் லவ் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஹெல்ப் பண்ணோம். ஒரு நாள் கலையரசி அவள் அம்மா கூட மார்க்கெட்டில் காய்கறி வாங்கிட்டு இருந்தா. அப்போ விக்டர் அங்கே வந்து அவள் முகத்தில் ஆசிட் அடிச்சிட்டான். அவள் கதறி அழுதா வலியால். ஆனால் அவன் நிம்மதியாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே போனான். இதுவும் என் கண் முன்னாடியே நடந்துச்சு. ஆனால் தடுக்க முடியல. ராம்குமார் இந்த நியூஸ் கேட்டு பாய்சன் சாப்பிட்டான். அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதுக்குள்ளேயே அவன் உயிர் போயிடுச்சு. அவன் இறந்த கொஞ்ச நாள்லேயே கலையரசியும் இறந்துட்டா. சிலர் தற்கொலைன்னு சொன்னாங்க, சிலர் இல்லைன்னாங்க. நடந்ததை எங்கள் அம்மா அப்பாட்ட சொன்னேன். ரொம்ப பயந்துட்டாங்க. தப்பான காலேஜில் சேர்த்துட்டோன்னு கவலைப்பட்டாங்க. இல்லைப்பா, எந்த காலேஜில் வேணாலும் இது நடக்கலாம்னு சொல்லி சமாதானப்படுத்தேன். ஆனால் என் கோவம் மட்டும் விஸ்வரூபம் எடுக்க காத்துட்டு இருந்துச்சு. அப்புறம் என்னாச்சு நிமிலன், சொல்லுங்க. அந்த விக்டர் சம்பவம் என் கண் முன்னாடியே தான் நடந்துச்சு. அப்பயும் என்னால் தடுக்க முடியல. அப்பா எனக்காக ஊரில் ஒரு இடம் வாங்கி வச்சுருந்தார். ஆனால் அந்த இடத்தையும் எவனோ ஒருத்தன் அவன் இடம்னு சொல்லி சண்டைக்கு வந்துட்டான். கடைசியில் எங்கள் அப்பா அவன் மேலே கேஸ் போட்டு விட்டார்.
அப்போ நான் காலேஜ் முடித்து கேம்பஸில் ப்ளேஸ் ஆகி ஸ்டார்ட் அப் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தேன். எங்கள் அப்பா நில அபகரிப்பு கேஸ் கொடுத்து போலீஸ் கோர்ட்னு அலைஞ்சிட்டு இருந்தார். நான் வேணாம் விட்டு தொலைங்கன்னு சொல்லி எங்கள் அப்பா கேட்குறதா இல்லை. மற்றவங்களுக்கு நடந்த கெட்டதெல்லாம் என் வாழ்க்கைக்குள்ளேயே நுழைஞ்சிச்சு. கோர்ட்டில் ஹியரிங் முடிஞ்சு வெளியே வந்தபோது ஒரு ரவுடி எங்கள் அப்பாவை மறிச்சு, ஏன்டா கிழவா, உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாது, எதுக்குடா வாய்தாவாக வாங்கிட்டு இருக்கிற, வந்து ஏன் உயிர் எடுக்கிற, நீயே இன்றைக்கோ நாளைக்கோன்னு இருக்க, என்னை கொலை பண்ண வச்சிடாதுன்னு சொன்னான். அதுக்கு எங்கள் அப்பா, இது என் பரம்பரை சொத்து, என் பையனுக்கு தான், நான் எதுவுமே சேர்த்து வைக்கல, இதுவும் இல்லைன்னா என் பையனுக்கு எதுவுமே இல்லாமல் போயிடும், தயவு செஞ்சு விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சினார். எங்கள் அப்பாவை அப்பா அப்பா கத்தியில் எங்கள் அப்பாவை வயிற்றுலே குத்திட்டான். அப்பா 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 வயிற்றில் குத்திட்டான். அப்பா ஒரு பையனா ஒரு மனுஷனா தோற்று போயிட்டேன். எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் என் கோவத்துக்கு ஒரு உருவம் கிடச்சிது. வாய்தாவை இழுத்துட்ருக்கும்போது ஒரு நாள் வாய்தா அப்போ எங்கள் அப்பாவை அவன் ஏய் கிளவான்னு அந்த பாவி எங்கள் அப்பாவை குத்திட்டான். பா 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 அவன் ஏன் பா வாய்தாவை இழுத்துட்ருக்கும்போது ஒரு நாள் வாய்தா அப்போ எங்கள் அப்பாவை அவன் ஏய் கிளவான்னு. சார், நிமிலன் இதுக்கு மேலே மூவ் ஆகல, அங்கேயே ஸ்ட்ரக் ஆயிட்டாரு. சார், சட்டப்படி இவர் தான் குற்றவாளி. இறந்து போன பொண்ணோட அம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்திருந்தா இவர் யாருன்னு கூட நமக்கு தெரிஞ்சிருக்காது. இவர் செஞ்சது எதுவும் சரின்னு சொல்ல முடியாது, தப்புன்னு சொல்ல முடியாது. சார், நிமிலனும் தமிழும் ஒரே ஆளுதான். மேடம், எல்லா அக்கீஸு பின்னாடி ஒரு கதை இருக்கு மேடம். அது அவங்களுக்கு நியாயமாகவே தோணும். ஆனால் சட்டத்துக்கு முன்னாடி அது அநியாயம். இவன் நல்லதே பண்ணியிருந்தாலும் இப்போ இவன் கொலைகாரன். மேடம், தமிழை பற்றி வந்துட்டு கொஞ்சம் விசாரிங்களேன். மேடம், அந்த பொண்ணோட அம்மா காசு கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உங்களை ஒன்றும் சும்மா செய்ய சொல்லல. சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் மறுபடியும் சொல்கிறேன். நிமிலன் பண்ணது சரியும் இல்லை தப்பும் இல்லை, அப்புறம் உங்கள் இஷ்டம். தமிழ் 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 ரிலாக்ஸ். யார் நீங்க? நான் தான் சைக்காட்டிஸ்ட் கோமலா தேவி. இந்த ஆள் யாரு? என்னடா அண்ணியன் படம் எங்களுக்கே காட்டுறியா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னை எங்கேயா போட்டுருண்டா. ஒழுங்கா அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னு சொல்றா. எந்த பொண்ணு? எனக்கு எந்த பொண்ணையும் தெரியாது. பொண்ணுங்க வாசமே எனக்கு பிடிக்காது. ஏடா சிரிப்பே? ஆன்லைன் விபச்சாரம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இதற்கு காரணம் 13 முதல் 21 வயது மாணவர்களை குறிவைத்து நடப்பதாக தெரிகிறது. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு புது துணி வாங்கி கொடுப்பது போல், தின்பண்டம் வாங்கி கொடுப்பது போல் செல்போன்களை வாங்கி கொடுப்பதே இதற்கு காரணம் என ஆய்வு தெரிவிக்கிறது. மாணவர்களுக்கு தனி அறை கொடுப்பது, அவர்கள் மொபைலில் என்ன செய்கிறார்கள் பார்க்கிறார்கள் என கவனித்து கண்டிக்க நேரமில்லாத பெற்றோர்கள் என காரணங்கள் நீண்டு கொண்டே போகிறது. காவல்துறை தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். இந்த குற்றங்களுக்கு மூளையாக செயல்படுபவர் சரோஜா என்கிற பெண்மணி. சரி, உன் பேர் என்ன? பேரை வச்சு என்ன பண்ண போறீங்க? நேர்ல வாங்க, உங்களுக்கு பிடிச்ச பொண்ணை கூட்டிட்டு போங்க. எனக்கு நீதான் வேணும். நான் பண்றதில்ல சார், என் பொண்ணுங்க தான் பண்றாங்க. உன் பொண்ணா? என் பொண்ணு இல்ல, பிசினஸ்க்காக வச்சிருக்க பொண்ணுங்க. இப்போ உனக்கு என்ன வேணும்? வேணும்னா நேர்ல வா, போன்ல டைம் வேஸ்ட் பண்ணாத. நீ வரதா இருந்தா
50,000 தரேன். அப்ப நானே வரேன். லொகேஷன் சென்ட் பண்ண. வண்டியில ஏறு. சரி, உன் பேர் என்ன? சரோஜா. நீதான் சரோஜாவா? சின்ன பசங்க கிட்டலாம் ஏதேதோ வித்த காட்டுறியாமே. ஆடியோங்கிறியா, வீடியோங்கிறியா? என்கிட்ட காட்டுமா, நானும் பார்க்கணும்ல. யாருடா நீ? உனக்கு என்ன வேணும்? நீ என்ன போலீஸ் ஆளா? நீ சேகர எவனோ ஒருத்தன் என்ன தூக்கிட்டான்டா. சேலம் ஹைவேல சிகப்பு கலர் கார்லடா என்ன கடத்திட்டா. நம்ம ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு சீக்கிரம் வாடா. எல்லாம் உனக்கு தெரியுமாடி? இன்னையோட உன் கதை முடிஞ்சதுடி. கை விட்டுறியா? இந்த மாதிரி பல கொலைகளை பண்ணது நான் தான்டா. கோமலதேவி மேடம், உங்கள் விசாரணைக்கு அவன் சரிப்பட்டு வரமாட்டான். இவனை எப்படி விசாரிச்சு உண்மை வாங்கணுமோ நான் வாங்கிக்கிறேன். நீ கிளம்புங்க மேடம், ப்ளீஸ். நீங்கள் போங்க, கிளம்புங்க. எங்களை என்னத்துக்குடா கடத்தி வச்சிருக்க? அவுத்துறா. யார்? ஏன்? எதற்கு? நல்லவை கெட்டவை நல்லவர் தீயவர் என அனைத்தும் யாமே. அகிலம் அனைத்தும் நானே. நீ யாருன்னு சொல்லிட்ட. எங்க ஆளுங்க வரட்டும், நாங்க யாருன்னு தெரியும். எங்க போனை ட்ராக் பண்ணி எங்க ஆளுங்க வந்துட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு உனக்கு சங்கு தாண்டி. அவர்கள் இங்கு வருவதும் நன்றே.
ஏனெனில் தங்களின் சரீரம் அழுகும் முன்பு அதை கொண்டு செல்ல வேண்டும் அல்லவா? ஏய், யார் போட போறா யார் சாவ போறான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு தெரியுடி. என்னுடன் மோத இன்னும் எவனும் பிறக்கவில்லை. ஏய், நீ என்ன மட்ட மணியோட ஆளா நீ? யார்கிட்ட மோதிட்டு இருக்கான்னு உனக்கு இன்னும் சரியா தெரியல. குலசேகரா, மாப்பிள்ள, எம்ம மேல சத்தியமா சொல்றேன்டா, எங்க ஆளுக்கு உன்னை கண்ட துரும்ப வெட்டி உன் வீட்டு வாசல கொண்டு போய் போடல, எங்க அம்மா என்ன ஒருத்தருக்கு வைக்கலடா. குலத்தை கெடுப்பவனுக்கு குலசேகரன் என்று பெயர். வேடிக்கையாக உள்ளது. அப்படி நாங்க என்ன பண்ணிட்டோம்? ஊர்ல உலகத்தை செய்ய தப்பு. 2 வருடங்களுக்கு முன்பு ஒரு ஏழை மாணவன் உன்னை தேடி வந்தானே, நினைவிருக்கிறதா? அவனை ஓட்டப்பந்தய போட்டியில் இந்தியாவின் சார்பாக கலந்து கொள்ள விடாமல் தடுத்தாய். அவனுக்கு பதிலாக திறமையே இல்லாத இன்னொருவனை தேர்ந்தெடுத்தாய். எப்படி? லஞ்சம். நீ செய்த தவறினால் அந்த மாணவன் தன் உயிரையே மாய்த்துக் கொண்டான். அவனை நம்பியிருந்த குடும்பத்தினரும் மடிந்தனர். தவறை செய்தவன் நீ, தண்டனை அவர்களுக்கா? டேய் டேய், எப்படா இதெல்லாம் உனக்கு தெரியும்? இதோ இவன் தன் மகளின் பிறந்த நாள் விழாவில் கலந்து கொள்ள வந்த தோழியை அவளுக்கே தெரியாமல் குளிர்பானத்தில் போதை மருந்தை கலந்து அவளை தன் இச்சைக்கு இரையாக்கி சிதைத்து வீட்டின் பின்புறம் உள்ள தோட்டத்தில் புதைத்துவிட்டு எதுவும் தெரியாதது போல் நாடகமாடினான். இன்று வரை அப்பெண்ணின் பெற்றோர்கள் தன் மகளை தேடிக்கொண்டே இருக்கின்றனர். இதெல்லாம் உங்கள் பாவக்கணக்கில் வராதா? நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் தவறு செய்துள்ளீர்கள். அதற்கான ஆதாரத்தை உங்கள் ஒவ்வொருவரின் வீடுகளில் வைத்துள்ளேன். இதெல்லாம் எங்களை பத்தி யாருக்கு தெரிஞ்சுக்கிட்ட? என்ன தவிர யாருக்குமே தெரியாத விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? யாரா நீ? அகங்காரம் அவரவர் முடிவை தானே தேடிக்கொள்ள வைக்கிறது. கர்ம வினைகளை மறக்கச் செய்கிறது. தன் தவறுகளை உணராமல் மழுங்கச் செய்கிறது. டேய், அவன் மெண்டல் இல்லடா, அவன் நம்மளதான் மெண்டல் ஆக்கிட்டு இருக்கான். நம்ம வாழ்க்கையில நடந்ததெல்லாம் புட்டு புட்டு வச்சிட்டு இருக்கான். ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த அகிலம் முழுவதும் என் கண்காணிப்பில் தான் உள்ளது. இதை யாராலும் மறைக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. இது கைலாயம். கயவர்களுக்கு இடமே இல்லை. இங்கு பிற உயிர்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடியவர்களுக்கு கொடுக்கப்படும் ஒரே தண்டனை மரணம் மட்டுமே. அன்பை விதைத்தால் அன்பை கொடுப்பேன். ஹலோ. ஹாய் நிமலன் சார், எப்படி இருக்கீங்க? வாட்ஸ்அப்ல 5 photos with crime history சென்ட் பண்ணிருக்கேன். அவங்கள முடிச்சுட்டு கால் பண்ணுறேன் சார். இவங்கெல்லாம் வழக்கம் போல சீக்ரெட் கிரிமினல்ஸ் கிடையாது. கோல்ட் பிளட்டட் கிரிமினல்ஸ். இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுக்கிட்டு பல தடவை தப்பிச்சவங்க. நானே அன்அஃபிஷியலாக தான் மூவ் பண்ணுறேன். சார், என் கேஸ் ஃபைல் நம்ம டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் பேஷண்ட்னு சொல்லுது. இப்போதைக்கு உங்கள் கேஸை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் நான் கொடுத்த அசைன்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நானும் உங்கள் கேஸை க்ளோஸ் பண்ணுறேன்.